ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 188. இதில் குபேரன் என்ற மன்னரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அழகாபுரியின் மன்னனான குபேரன் பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தன் ஆவான். அவரிடம் யக்ஷா வம்சத்தைச் சேர்ந்த தோட்டக்காரன் இருந்தான். அவன் பெயர் ஹேமா. அவன் மனைவியின் பெயர் விஷாலக்ஷி. விஷாலக்ஷி மிக மிக அழகானவள். இப்பொழுது ஹேமா அவள் இடம் மிக்க பற்று கொண்டு இருந்தான். ஹேமா தினந்தோறும் மானச சரோவரில் இருந்து மலர்களை சேகரித்து அவற்றை குபேரன் இடம் கொடுக்க குபேரன் அந்த மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் மானச சரோவரில் இருந்து மலர்களை சேகரித்து வந்த ஹேமா தனது பிரியமான மனைவியின் அன்பால் கட்டுப்பட்டு வீட்டிலேயே தங்கிவிட்டான். இதன் விளைவாக அன்று குபேரனுக்கு மலர்கள் கிடைக்கவில்லை. யக்ஷ வம்சத்தின் மன்னன் ஆன குபேரன் ஹேமாவின் வருகைக்காக 6 மணி நேரம் காத்து இருந்தார். மலர்கள் இல்லாததால் அவரால் சிவபெருமானின் வழிபாட்டை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதனால் மிக்க கோபம் அடைந்த மன்னர் தோட்டக்காரனின் தாமதத்திற்குரிய காரணத்தை அறியுமாறு தனது தூதுவர்களை ஏவிவிட்டார். இப்பொழுது யக்ஷா தூதுவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்து மன்னரிடம், ஓ எஜமானரே, ஹேமா தன் மனைவியிடம் மோகம் கொண்டு வீட்டில் தங்கி இருக்கிறான் என கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட குபேரன் மிக மிக கோபம் அடைந்து விட்டார். உடனே ஹேமாவை அழைத்து வந்து தன் முன் நிறுத்துமாறு குபேரன் தன் சேவர்களுக்கு கட்டளையிட்டார். தனது தவறை உணர்ந்த ஹேமா நாணம் உற்று மிகுந்த பயத்துடன் குபேரன் முன் சென்று வணங்கினான். கோபத்தால் குபேரன் உடல் நடுக்கத்துடன் கண்கள் சிவந்தும் காணப்பட்டார். இப்பொழுது குபேரன் கோபத்துடன் கூறினார், ஓ பாவியே, மத கொள்கைகளை அழிப்பவனே, நீ என்னுடைய வழிபாட்டிற்குரிய சிவபெருமானை அலட்சியம் செய்து உன்னுடைய புலன் நுகர்வு செயல்களில் ஈடுபட்டு இருக்கின்றாய். ஆகையால் நான் உன்னை சபிக்கின்றேன். பெண் குஷ்டத்தால் அவதிப்பட்டு உன்னுடைய மனைவியை நிரந்தரமாக பிரிந்து இருப்பாயாக. ஓ தாழ்ந்த மூடனே, நீ உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது குபேரனால் சபிக்கப்பட்ட ஹேமா உடனே அழகாபுரியில் இருந்து கீழ் இறங்கி இந்த மண் உலகில் பிறவி எடுத்தான். பெண் குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளானான். மிகுந்த மன உளைச்சலுடன் உணவும் நீரும் இல்லாமல் ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டிற்கு சென்றான். அங்கு அவன் பசி மற்றும் தாகத்தால் இரவும் பகலும் துன்பப்பட்டான். பகலில் எந்த ஒரு இன்பமும் கிடைக்கவில்லை. இரவில் அவனால் தூங்கவும் முடியவில்லை. கோடையிலும் குளிர்காலத்திலும் அவன் மிக துன்பப்பட்டான். சிவபெருமானின் வழிபாட்டிற்கு உதவியதால் அவனுடைய பூர்வீகம் நினைவில் இருந்தன. பல பாவ செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவனுடைய முந்தைய செயல்களை அவனால் நினைத்து கொள்ள முடிந்தது. மற்றும் அவனுடைய உணர்வு தூய்மையுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தன. இது போன்று பல நாட்கள் காட்டில் திரிந்த பிறகு அதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் ஹேமா இமயமலை தொடரை அடைந்தான். அங்கும் இங்குமாக நடந்து கொண்டு இருந்தபோது கடவுள் அருளால் மார்க்கண்டேய பெரிய முனிவரை சந்திக்க நேர்ந்தது. மார்க்கண்டேயர் துறவிகளில் மிகச் சிறந்தவர். அவருடைய ஆயுட்காலம் 7 கல்பங்கள் ஆகும். தனது பாவங்களை உணர்ந்த ஹேமா முனிவர் இடமிருந்து சற்று விலகி நின்று தனது பணிவான வணக்கங்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்தான். கருணை உள்ளம் கொண்ட மார்க்கண்டேய முனிவர் வெண் குஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஹேமாவை அழைத்து, ஓ நீ எப்படி இந்த பயங்கரமான துன்பத்தை அடைந்து விட்டாய்? இதுபோன்று அவதிப்படுவதற்கு நீ என்னென்ன பாவமிக்க மற்றும் தீண்டத்தகாத செயல்களை செய்தாய் என வினவினார். இதனை கேட்ட ஹேமா பதிலளித்தான், ஓ பெரும் முனிவரே, நான் யக்ஷ குலத்தின் மன்னரான குபேரனின் தோட்டக்காரன். எனது பெயர் ஹேமா. நான் வழக்கமாக மானச
சரோவரில் இருந்து மலர்களை சேகரித்து வந்து அவற்றை எனது எஜமானரான குபேரன் இடம் கொடுப்பேன். குபேரன் அந்த மலர்களால் பகவான் சிவபெருமானை வழிபடுவார். ஒரு நாள் என் மனைவியிடம் இச்சை கொண்டு வீட்டில் தங்கியதால் குபேரனுக்கு மலர்களை கொடுக்க தவறிவிட்டேன். அதனால் ஆத்திரம் அடைந்த யக்ஷ குல மன்னரான குபேரன் என்னை சபித்து விட்டார். அதன் விளைவாக நான் என் மனைவியை பிரிந்து வெண் குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு மிக மிக அவதிப்படுகின்றேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இன்று இந்த துர்ப்பாக்கியசாலியான ஆத்மா திடீரென பாக்கியசாலி ஆகி உம்மை போன்ற பெரியோரை சந்திக்க நேர்ந்து விட்டது. சாதுக்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் துன்பத்தை கண்டு துன்புறுவார்கள் என்பதை நான் கேட்டு அறிந்து இருக்கின்றேன் என்றான் அவன். ஓ பெரும் முனிவரே, மங்களகரமான பலன்களை அடையும் விருப்பத்துடன் இந்த நிலையிழந்த ஆத்மா உம்மிடம் சரண் அடைந்து இருக்கின்றது. தயவு செய்து இவனை விடுவீங்கள் என்றார் அவன். இப்பொழுது மார்க்கண்டேய பெருமுனிவர் கருணையுடன் அவனிடம் பேசினார். ஓ தோட்டக்காரனே, நான் மங்களகரமான மற்றும் பயன் தரும் ஒரு விரதத்தை பற்றி உனக்கு அறிவுறுத்துகின்றேன். நீ ஆனி மாத தேய் பிறையில் வரக்கூடிய யோகினி ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். அதன் விளைவாக நீ இந்த பெண் குஷ்டத்தால் அவதிப்படும் சாபத்தில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவாய். மார்க்கண்டேய முனிவரின் இந்த அறிவுரை கேட்ட ஏமா மகிழ்ச்சி அடைந்து நன்றியுடன் தனது பணிவான வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பித்தான். பிறகு முனிவரின் அறிவுரைப்படி இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்தான். அதன் பலனாக தன்னுடைய தெய்வீக உருவத்தை அடைந்து வீடு திரும்பி தன் மனைவியுடன் சேர்ந்து மகிழ்ந்து இருந்தான். ஒருவர் 88,000 அந்தணர்களுக்கு உணவு அளிப்பதால் அடையும் பலனை இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதாலேயே அடைந்து விடலாம். இந்த யோகினி ஏகாதசி ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளையும் அழித்து மிகுந்த தெய்வ பக்தி கொடுக்கின்றது என முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய மகாராஜா யுதிஷ்டர் இடம் கூறி முடித்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.